ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பெரிய வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. பெரிய வெள்ளினா என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால், இயேசு இந்த முழு உலகத்திற்காகவும் துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு விடுதலையை தந்தார், நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை தந்தார். நமக்கு என்ன செய்யணும் சொன்னால், நம்ம பட வேண்டிய அடியை, நம்ம பட வேண்டிய தண்டனையை, நம்ம பட வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் பாடுபட்டதினால தான் இந்த வெள்ளிக்கிழமையை பெரிய வெள்ளி என்று என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அனுசரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவரை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். அவர் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருக்கலாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் கூட நீங்கள் நினைக்கலாம், இவர்கள் எனக்கு தெய்வம் இல்லையே, இவர்கள் கிறிஸ்தவர்களுக்குத்தானே தெய்வம் என்று இந்நாள் வரை நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பாவத்திற்காக தான் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். இன்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போனால் பாவ மன்னிப்பு கிடைக்காதா? இந்த பரிகாரம் செய்தால் பாவ மன்னிப்பு கிடைக்காதா? அந்த நேர்த்திக்கடன் செய்தால் பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறோம். சிலுவைக்கு ஓடி வாருங்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் பாவத்திலிருந்து உங்களுக்கு நித்திய மீட்பை என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆடு, மாடு, புறா இவைகளெல்லாம் பலி செலுத்தப்பட்டு பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் மீட்பை பெற்றார்களே தவிர அது நித்திய மீட்பை அவர்களுக்கு உண்டாக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவருடைய தலையில் மேல் என்ன செய்தது? வந்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை தூர கண்களில் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அவர் நிமித்தம் தான் நித்திய மீட்பு உண்டு என்பதை பார்க்கிறான். அந்த நித்திய மீட்பை தருகிறவர் இயேசு என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். அந்த இயேசு தான் இந்த பூமிக்கு வந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து எல்லா சத்தியத்தையும் நமக்கு போதித்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த பூமிக்கு இயேசு வந்த நோக்கமே சிலுவையில் அவர் மரணமடைய வேண்டும், எல்லாருடைய பாவத்தை சுமக்க வேண்டும், அந்த சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும், அந்த சிலுவையில் ஒரு பெரிய வெற்றியை என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் நமக்காக சிலுவை மரணத்திற்கு தானாகவே என்ன செய்தான்? மனமுகுந்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அவர் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சுமந்தார். அவர் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம் போல என்ன செய்தது? மாறினது. கடைசி சொட்டு இரத்த வரைக்கு விழாவில் குற்றும் பொழுது நீரும் இரத்தமுமாய் வெளிவந்தது. பாருங்கள், தலையில் முள்முடி, 2 கைகளிலும் ஆணி, கால்களிலும் ஆணி. இந்த பாடுகள் எதற்காக? இந்த என்ன சொன்னால் இந்த எதற்காக? இந்த காரியமெல்லாம் உனக்காக என்பதை புரிந்து கொள்ளணும், ஒரு சந்ததிக்காக என்பதை புரிந்து கொள்ளணும். ஆதாமின் பாவம் முழு மனுக்குலத்தையும் பாவத்தில் தள்ளினது. ஆனால் 2ஆம் ஆதாமா இருக்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக என்ன செய்தார் என்று சொன்னால் சிலுவை மரத்துக்கு போய் நம்ம பாவத்தை நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால தான் இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணின இந்த நாளை தான் பெரிய வெள்ளி என்று நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அனுசரிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் சிலுவைக்கு ஓடி வருவீர்கள்.
சொல்லுகிறான், நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், இதுவரைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், தேவனுக்கு கோபப்படுத்தியிருக்கலாம். சிலுவைக்கு ஓடிவா. இன்றைக்கு உனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் பேசுகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.